إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على حبيبك سيدنا وسندنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வை முதலாக புகழ்ந்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுகளவும் பிசகாது வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் நாயகன் என வர்ணிக்கப்படுகின்ற ஜுமாவுடைய தினத்தில் அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எந்தெந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்த விடயங்களை ரப்புல் ஆலமீன் தடை செய்திருக்கிறானோ, ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை மீது வாழ்க்கை விற்றும் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியும் முதற்கன் அடியனாக எனக்கும் அப்பால் அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து எண்ணிலடங்காத படைப்புகளை படைத்திருக்கிறான். படைத்த படைப்புகளில் சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக
மனிதனை ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்திருக்கிறான். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலங்களை, மனித சமூகத்தை நாம் சங்கையானவர்களாக ஆக்கிவிட்டோம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ரப்புல் ஆலமீனுடைய குதரத்தில் உள்ள ஒன்றுதான், அவனுடைய சக்தி வல்லமையில உள்ள ஒன்றுதான், அவன் நினைத்த படைப்புகளை படைக்கின்ற ஆற்றலும், படைத்த படைப்புகளிலிருந்து சிறந்தவைகளை தெரிவு செய்கின்ற ஆற்றலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இன்னல்லாஹ யக்லுகு மா யஷாஉ வ யக்தார், நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அவன் நாடிய, அவன் விரும்பிய படைப்புகளை படைக்கிறான், அதிலிருந்து சிறந்தவைகளை தெரிவு செய்கிறான். கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு மத்தியில் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக மனிதனை ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்திருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள், வாழ்ந்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள், உலகத்தில் வாழ போகின்றவர்கள், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம். உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு விதமான ஆசைகள் இருக்கிறது. அந்த இரண்டு ஆசைகளும் இல்லாதவர்கள் உலகத்தில் இருக்க முடியாது. இரண்டு ஆசைகள், ஒன்று சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை உள்ளத்தில் இருக்கிறது. இரண்டாவது ஒரு ஆசைதான், தான் எந்த விதமான பிரச்சனைகளும், சிக்கல்களும், கவலைகளும் அற்ற நிலைமையில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை. எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்கக்கூடாது, எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. பிள்ளைகளால, மனைவியால, குடும்பங்களால, தொழிலால, படிப்பால, பதவிகளின் மூலமாக தனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது என்பது ஒரு ஆசை. இது உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, மனிதனாக உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவ்வாறான பிரச்சனைகளும் கவலைகளையும் மனிதன் சந்தித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் மனிதனை அவ்வாறு தான் படைத்திருக்கிறான். மனிதனை அவ்வாறு படைத்துதான் அந்த நிலைமைகளுக்கு மத்தியில்
அல்லாஹ் எதனை ஒவ்வொரு மனிதனிடமும் எதிர்பார்க்கிறானோ அந்த விடயம் அந்த மனிதனில் பிரதிபலிக்கின்ற பொழுது மனிதனை அல்லாஹ் சங்கையானவனாக கண்ணியமானவனாக அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டு விட்டான். பதட்டம், தடுமாற்றம், டென்ஷன், இது மனிதன்ல அந்த தன்மையை ரப்பு அல்லாஹ் ஏற்படுத்திதான் படைச்சிருக்கிறான். وَإِذَا مَسَّهُ الشَّرُّ جَزُوعًا, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, மனிதனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால், மனிதனுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் உண்டாகிட்டால், ஒரு கவலை, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் ஜஸூஆ, அவன் திடுக்கிடுகிறான், அவனுக்கு திடுக்கம் ஏற்படுகிறது, டென்ஷன் ஏற்படுகிறது, குழப்பம் ஏற்படுகிறது. وَإِذَا مَسَّهُ الْخَيْرُ مَنُوعًا, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அதே மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டார், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், ஒரு மகிழ்ச்சியான, உள்ளத்துக்கு விருப்பமான ஒரு நிகழ்வு ஏற்படுகின்ற பொழுது மனுஆ, அந்த மனிதன் நினைக்கிறான் தனக்கு மட்டும் அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும், தனக்கு மட்டும் அந்த நிரந்தரமான மகிழ்ச்சி விருப்பமான ஒன்று நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த மனிதன் நினைக்கிறான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் மனிதனை இவ்விரண்டுக்கு மத்தியில் தான் படைத்திருக்கிறான். ஒரு மனிதனை நலவும் சந்திக்கிறது, ஒரு மனிதனை ஷர்ரும் சந்திக்கிறது. சந்தோஷமும் அடைகிறான், கவலையும் அடைகிறான். இரண்டுக்கு மத்தியில் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இதற்கு மத்தியில் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனிடம் இருந்து எதனை எதிர்பார்க்கிறான் என்றால் ஈமான் சாலிஹான் அமல், ஈமான் சாலிஹான் அமல். இதனை ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஈமான் என்ற அந்த பலத்தால, ஈமான் என்ற அந்த சக்தியால, அந்த சக்தியை கொண்டு, அந்த பலத்தை கொண்டு யாரு சாலிஹான நல்ல அமல்கள் புரிகிறார்களோ فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً, உலகத்துடைய வாழ்க்கை பிடிக்கும், உலகத்துடைய வாழ்க்கை, உலகத்துல குடும்பத்தோட வாழ்ந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, வியாபாரமாய் இருந்தாலும் சரி, பதவிகள் இருந்தாலும் சரி, فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً, மனமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. குடும்பம் இருக்குது, சந்தோஷம்.
வியாபாரம் சந்தோஷம், பதவி சந்தோஷம், பிள்ளைகள் சந்தோஷம், முழு வாழ்க்கையும் சந்தோஷமாக நாம் அவருக்கு அமைப்போம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. தொடர்ந்து ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. கியாமத்துடைய நாளையில, மௌத்துக்கு பின்னால ஆகிராவுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில கூலி, அழகான கூலியை நாம் வழங்குவோம். சிறந்த ஒரு கூலியை பெற்றுக் கொள்ளலாம். ரப்புல் ஆலமீனிடமிருந்து சிறந்த கூலி, மிக அழகான கூலியை நாங்க வழங்குவோம் என்று குர்ஆன் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட நிலைமை எப்படி இருக்குது? நாங்க அந்த சிறந்த மனமான சந்தோஷமான வாழ்க்கைய அடையணும்னு சொன்னா, அழகான கூலிய அடையணும்னு சொன்னா, குர்ஆன் எங்களை பார்த்து நீங்க எப்படி ஆகுங்க, எப்படிப்பட்டவர்களாக நீங்க ஆகணும், நீங்க பதட்டக்காரர்களாக ஆகணுமா, தடுமாறக்கூடியவர்களாக ஆகணுமா? அப்படி அல்லாஹ் எங்களை எதிர்பார்க்க இல்லை. எங்கள்கிட்ட இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், قد أفلح المؤمنون. எங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மூமின்களாக. மூமின்களாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நீங்க மூமின்களாக வாங்க, அதுதான் வெற்றி. ஈமான்தாரிகள், ஈமானுடைய பலம், ஈமானை கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களாக வாங்க, அவர்கள் தான் வெற்றியாளர்கள். உலகத்திலேயும் வெற்றி, மௌத்துக்கு பின்னால ஆகிரத்திலேயும் வெற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்துல நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் பதவியால சாதிக்கலாம், பிள்ளைகளால எனக்கு நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கைக்குது, குடும்பத்தால எனக்கு உதவிக்குது. இப்படித்தான் இன்றைக்கு சமூகம் நினைச்சு கொண்டீங்க. சமீப காலத்துல ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஒரு குடும்பத்துல திருமண பேச்சுவார்த்தை. அந்த திருமண பேச்சுவார்த்தையின் பொழுது அந்த திருமணத்துடைய ஆண் தரப்புடைய குடும்பத்தார்கள் பெண் தரப்புடைய குடும்பத்தார்களை எப்படி எதிர்பார்க்கிறாங்கண்டா, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, நல்ல மக்களாக, சாலிகான மக்களாக. அப்படி எதிர்பார்க்க இல்லை. அவங்க எதிர்பார்த்தாங்க எப்படி, எங்கட மகனுக்கு, எங்கட தம்பிக்கு, எங்கட குடும்பத்துல ஒரு ஆம்புளைய நாங்க கொடுக்கிற நேரம், பெண்ணுடைய அந்த குடும்பத்தார்கள், அந்த பெண்ணுடைய வாப்பா, அந்த பெண்ணுடைய உறவினர்கள் எல்லாரும் பதவியுடையவர்களாக இருக்கணும், பெரிய மட்டத்துல படிச்சவங்களாக இருக்கணும், பெரும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் அவங்களால எங்கட மகனுக்கு, எங்கட தம்பிக்கு உதவி கிடைக்கும். ஒரு பணத்தால உதவி கிடைக்கும், பொருளால உதவி கிடைக்கும், உடலால ஒரு உதவி கிடைக்கும். இப்படி எங்கள சமூகம் எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, பதவியின் மூலமாக இல்ல, பணத்தால இல்ல, பொருளால இல்ல,
உறவினர்கள் குடும்பத்தினால இல்ல, படைச்ச ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்க கூடிய ஒரு ஆயுதம், ஈமானுடைய பலத்தை கொண்டு செய்கிற ஒரு அமல் இபாதத், தொழுகை என்ற ஆயுதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதனால சாதிச்சவங்களோட வரலாறுகள், அதனால வாழ்ந்தவர்கள் இபாதத்தால வாழ்ந்தார்கள், இபாதத்தின் மூலமாக சாதிச்சாங்க. குடும்பம் இருந்துச்சு, உறவினர்கள் இருந்தாங்க. அவங்களால சாதிக்க முடியாதவைகளையும் தொழுகையின் மூலமாக, இபாதத்துகள் மூலமாக, தஸ்பீஹ்களின் மூலமாக சாதிச்ச வரலாறு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குல்லமா தகல அலைஹா ஜக்கரியா அல் மிஹ்ராப் வஜத இன்தஹா ரிஸ்கா قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபுலுக்கு போறாங்க. பலஸ்தீன்ல பைத்துல் முகத்தஸ்ல ஒரு மிஹ்ராப், ஒரு கூடாரம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்மணி அந்த கூடாரத்துள்ளுக்கு இருந்து வாழ்றாங்க, அந்த கூடாரத்துள்ளுக்கு இருந்து வளர்ந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாச்சா முறை போறாங்க, தன்னுடைய மகள் மரியம பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மிஹ்ராபுல்லுக்க, அந்த கூடாரத்துள்ளுக்கு நுழைந்து பார்க்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் இல்லாத பழங்கள் அந்த கூடாரத்துள்ளுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் வந்து போறதில்லை, யாரும் அங்க போக முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கேட்டாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம், உங்களுக்கு எங்கால இந்த பழங்கள், இந்த காலத்துல பழுக்காத பழங்கள் உங்களுக்கு மட்டும் கிடைச்சிக்குதுண்டா, உங்களுக்கு இந்த பழங்கள் எங்கால கிடைச்சிச்சு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قالت هو من عند الله. அந்த ரிஸ்கிக்குதே அது அல்லாஹ்விடம் இருந்து கிடைச்சதுன்னு சொன்னாங்க. படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனுக்காக வேண்டி நாங்க எங்கட இபாதத்தை சீராக்கிட்டோம்னா, ஈமானுடைய பலத்தால சாலிஹான இபாதத்துகளை வாழ்க்கையில உண்டாக்கிட்டோம்னா, எதை சாதிக்க உலகத்துடைய அஸ்பாபுகளால் சாதிக்க முடியாதவைகளையும் இந்த தொழுகையால சாதிக்கலாம், இந்த திக்ரால சாதிக்கலாம், இந்த தஸ்பீஹால சாதிக்கலாம், இந்த குர்ஆனின் மூலமாக சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்து படித்தார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபி ஒரு பெண்ணிடம் இருந்து ஈமானுடைய பலத்தால சாதிக்க முடியும் என்பதை படிக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபுக்குள்ள இருந்து வெளியில வந்து சொன்னாங்க, மரியமால் சாதிக்க முடியும் என்றால் எனக்கு ஏன் சாதிக்க முடியாது? எனக்கு ஏன்
அல்லாஹ்விடம் ஒரு குழந்தையை கேட்டு பெற முடியாது. ஹுனாலிக தா ஜக்கரியா ரப்பஹ், உடனே வெளியில வந்து துஆ செஞ்சாங்க. அங்க இருந்து வெளியில ஓடி வந்து ரப்பிடத்துல துஆ செஞ்சாங்க. قال ربي هب لي من ذريتي, யா அல்லாஹ் எனக்கு என்ற பிச்சலத்தில இருந்து ஒரு குழந்தையை தாயா அல்லாஹ், ஒரு புள்ளையை தா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயசு போன காலம், மனைவி வயது முதிர்ந்த காலம், ஈமானுடைய பலம், இபாதத்துடைய நம்பிக்கை, அதை கொண்டு ரப்பிடத்தில் துஆ செய்றாங்க. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஃபனாதத்துல் மலாயிகா, அந்த துஆவோட மலக்குகள் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. மலக்குகள் சத்தம், அந்த இடத்துல மலக்குகளுடைய சத்தம் கேக்குது. ஒரு மலக்கு இல்ல, மலாயிகா, பல மலக்குகள், பல மலக்குகள் சத்தமா சொல்றாங்க, ஜக்கரியா உங்களுக்கு யஹ்யா என்ற ஒரு ஆம்புல புள்ளைய நன்மாராயமாக வழங்குகிறோம். அல்லாஹ் உங்களுக்கு கிஃப்டா வழங்கிட்டான். அல்லாஹ் உங்களுக்கு பஷாரத், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், யஹ்யா என்ற ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் என்ற ஒரு நன்மாராயத்தை மலக்குகளால சத்தம் கேட்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இதுதான் சாதனை. சாதித்தவர்கள், உலகத்தில் சாதித்தவர்களின் வரலாறு குர்ஆனில் ஏன் சொல்லப்படுகிறது? முஸ்லிம் சமூகம் இவ்வாறு சாதிக்க முடியும், இவ்வாறான சாதனையை சாதிக்க வேண்டும் என்பதை தான் குர்ஆன் எங்களுக்கு வரலாறு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே உலகத்தில் வாழ்ந்த காலம் சென்று விட்டது. இனி வாழ வேண்டிய காலம் எவ்வளவு காலம் என்பது யாராலும் சொல்ல முடியாது. வாலிப காலமாக இருக்கலாம், வயோதிப காலமாக இருக்கலாம், சிறு விராயமாக இருக்கலாம். மரணம் என்பது அது எப்பொழுது ஒரு மனிதனை அடையும் என்று யாராலும் சொல்ல முடியாது. எனவே மௌத் வருகின்ற வரைக்கும் ஈமானுடைய பலத்தை கொண்டு நான் மஸ்ஜிதோட தொடர்பாகும், நாங்க பள்ளிவாசலோட தொடர்பாகும், பெண்கள் வீட்டுல முசல்லாவோட தொடர்பாகும், வீட்டுல தொழுறதுக்குன்ற ஒரு இடம், இபாதத்தால சாதிப்போம். பிள்ளைகளால நாங்க ஈமான், பிள்ளைகளை கொண்டு, குடும்பத்தை கொண்டு, பதவியை கொண்டு, தொழிலை கொண்டு, வியாபாரத்தை கொண்டு, பிசினஸை கொண்டு, விவசாயத்தின் மூலமாக இந்த நம்பிக்கைய கல்புல இருந்து கலட்டி இபாதத்தை கொண்டு நான் வாழ வேண்டும், இபாதத்தினால் சந்தோஷம் அடைய வேண்டும், இபாதத்தின் மூலமாக, தொழுகையின் மூலமாக கியாமத்துடைய நாளையில படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு முன்னால் சிறந்த கூலியை அடைய வேண்டும் என்ற ஒரு உறுதியை எடுப்போம். வல்ல நாயன் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இவ்வாறான பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபறுகளை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்துல நீ எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அவ்வாறான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய கலாம், உன்னுடைய குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்
வகுன் மஅஸ் சாஜிதீன், சுஜூது செய்பவர்களோட சேர்ந்து சுஜூது செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க என்று குர்ஆன் சொல்லுது. உன்னுடைய வார்த்தை நீ எதிர்பார்க்கின்றவை அதே வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على حبيبك سيدنا وسندنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الحاضرون، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم في الجنة. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. بارك الله لنا بالقرآن الكريم ونفعنا بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفروا لي ولكم ولسائر المسلمين والمؤمنين إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فيا أيها الحاضرون، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى موصلة إلى رحمة الله. فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين، عضوا عليها بالنواجذ، لا تتخذوه من بعدي غرضا، ومن أحبهم وبحب أحبهم ومن أبغلهم وببغل أبغلهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم ارض عن الخلفاء الراشدين سيدنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم ورضوا عنه، وعن سيدة النساء بنت رسول فاطمة الزهراء رضي الله عنها، والشبتين الشهيدين الكريمين الفاضلين سيدنا الحسن والحسين رضي الله عنهما، وعن أمي نبيك سيدنا حمزة والعباس، وعن أزواج الطاهرات الأمهات المؤمنين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.
إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ويهديكم ولذكر الله أعلى وأهم وأنتم أعز الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.